A1 A2 A3 இல்ல அதர்ஸ்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா. இவங்க பேசுறதுலாம் காரணம் என்னன்னா விஜய் அவர்கள் உள்ள வர வச்சிருவாங்க. ஆதவர்கள் பேசுற பேச்சுக்கும் சிடிஆர் ஆமா முடிஞ்ச எங்க தலைவரை கை வச்சுப்பார் இவங்க சொல்றது காரணம் என்னன்னா ஏன்டா விஜய் விட்டு வச்சிருக்கீங்க, உள்ள தூக்கி போடுங்க. ஏன் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும், நீங்கள் என்ன மக்களுக்காக செஞ்சீங்க? இப்போ நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்கிறீங்க, முதல்வரை வந்து சொல்கிறீங்க, இதே நீங்கள் சொல்கிறீங்க களத்தை விட்டு ஓடி போயிட்டார் ஸ்டாலின்னு சொல்கிறீங்க. 2001 இந்த சம்பவம் நடந்து எனக்கு நல்லா தெரியும். நான் சென்னையில் தான் இருக்கேன். ஒரு பொய் வழக்கு, மேம்பால ஊழல்னு சொல்லிட்டு ஒரு பொய் வழக்கு கலைஞர் மேலே வந்து போடுறாங்க. அப்போ வந்து அதிமுக ஆட்சி வந்து நடந்துட்டு ஒரு இரவில் வந்து கைது பண்ணுறாங்க. அப்போ வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னால் அப்போ வந்து சென்னை மேயராக வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்காங்க. ஆமாம் எஸ்எஸ்சி அப்பா உள்ள வந்தாருன்னா அவருக்கு அரசியல் தெரியும், அரசியல் அனுபவம் இருக்கு. குறைஞ்சபட்சம் அவர் வந்து இவனுங்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாருன்றது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஏன் அவர் அன்னைக்கு அந்த நிகழ்வுல கூப்பிடுறாரு. எல்லா நிகழ்வுகளும் ஏன் கூப்பிடலாம், செருப்பு கழட்டி அடிச்சிருப்பாரு அவர். எஸ்எஸ்சி அவர்களோட அவங்க அப்பாவுக்கு வந்து இவ்வளவு கோவம் இருக்குது விஜய்க்கு தெரியுமா? அதனாலதான் சார் விஜய் சாரே தடுத்துட்டாரு வரவேணான்னு சொல்லிட்டு. ஆமா இப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா புஷியானந்த் தான் போய் கூப்பிடுவாரு. இல்ல அவர் கோவம் நியாயமானதுன்னு விஜய் நினைக்கிறாரா? ஆமா சார் நியாயமானது தெரியும். அந்த கோவம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்திருக்கணும் இல்லையா? 2ஆம் கட்ட நிர்வாகிகள் இருந்து விஜய் அவர்களுக்கு ஏன் வரலாம் சார்? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக தாவேகாவின் முன்னாள் நிர்வாகி மணிகண்டன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். நீங்க சொல்ற மாதிரி வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு தவறான தகவலை பரப்பி திமுக எதிரான ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணணும்னா திமுக நினைச்சா தடுத்துருக்கலாம் இல்லையா? ஆதவர்ஜனா தூக்கி உள்ள போட்டுருக்கலாம். விஜய் அவர்கள் மீது அரெஸ்ட் பண்ண வேணாம், ஆனா அட்லீஸ்ட் புஷியானந்தையோ இல்லைன்னா வந்து மதியலனை கைது பண்ண. சார் இப்போ இவங்க ஆசைப்படுறதை குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இவங்க ஆசைப்படுறதே என்னன்னா விஜய் அவர்கள் வந்து A1 A2 A3 இல்ல அதர்ஸ்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா. இவங்க பேசுறதுலாம் காரணம் என்னன்னா விஜய் அவர்கள் உள்ள வர வச்சிருவாங்க. ஆதவர்கள் பேசுற பேச்சுக்கும் சிடிஆர் ஆமா முடிஞ்ச எங்க தலைவரை கை வச்சுப்பார் இவங்க சொல்றது காரணம் என்னன்னா ஏன்டா விஜய் விட்டு வச்சிருக்கீங்க, உள்ள தூக்கி போடுங்க. அப்படிதான் வந்து அவங்க அஜெண்டா, பாஜகவோட அஜெண்டா என்னன்னா விஜய் அவர்கள் எப்படியாவது உள்ள போனாதான் இன்னும் அவங்க வந்து காப்பாற்றுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. பாருங்க உங்களை நாங்கள் வெளியில் எடுத்து, ஏன்னா நம்பக்கூடிய ஆள் தான் இவர் யார் இது சொன்னாலும் நம்பக்கூடிய ஆள் தான். இவருக்காக சுய சிந்தனைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க. அதனால் திமுக என்ன பண்ணால் மக்கள் பணி அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்குது சார். இவங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாது, எதுவுமே கிடையாது. தினமும் வந்து ஒரு முடிஞ்சு போன கலையே வந்து பழசையே கிண்டி இவங்க வந்து டெய்லி சுட வச்சு போட்டுருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய மக்கள் பணி இருக்கிறதுனால தேவையில்லாத இவங்களை வந்து நம்ம வந்து அவங்க ஒரு எதிரியாகவும் நினைக்கல இவங்க தான். ஆனால் எனக்கு உண்மையிலேயே திமுக மேலே மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. குறைஞ்சபட்சம் அந்த நாமக்கல்ல இருந்து அந்த வாகனம் வரும்போது அந்த விபத்து ஏற்படுத்தினாங்கல்ல, அது வழக்கு இருக்குது, எஃப்ஐஆர் இருக்குல்ல. அந்த வழக்கு எஃப்ஐஆரில் அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணியிருந்தாங்க. இவனுங்க ஆட்டெல்லாம் கொட்டமெல்லாம் அடங்கி போயிருக்கும் சார். அதில் உங்களுக்கு தெரியும் இன்டோரில் எப்படி இருந்தது, அவுட்டோரில் எப்படி இருந்தது. இந்த கேமரா எடுத்திருந்தாலே இப்போ இவங்க சொன்னாங்கல்ல நக்கீரன் வந்த ஆர்டிகளுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உண்மையான நிலவரம் வந்து கிடச்சிருக்கு. இப்போ பாதி காட்சிகள் வந்து இவங்க அழிச்சிட்டாங்க. உள்ளே இருந்த காட்சிகள்லாம் அழிச்சு தான் வந்து சிபிஐக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமாக தொக்கா இவங்க மாட்டியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் திமுக. இதை வந்து சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவங்க இவ்வளோ தூரம் வாய் பேச வேண்டிய அவசியமே மக்கள்கிட்ட நீங்கள் அம்பலப்பட்டு நின்றுருப்பாங்க. பாதவர்ஜனா டெல்லி போயிட்டு வந்து ஒரு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஒரு செட்டிங் பேசுகிறாங்க. ஆமாம் சார், எல்லாமே செட்டிங் தான். யார் உங்களுக்கு அங்கே ஆஜராகிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர் தான் உங்களுக்கு ஆஜராகிறாரு. உங்களுக்காக யார் பேசுகிறாங்க? இங்கேருந்து குருமூர்த்தி பேசுகிறாரு, அங்கேருந்து அமித்ஷா பேசுகிறாரு. இப்போ எல்லாமே நாங்கள் உங்களுக்காக வேலை செய்கிறது ஃபுல்லாக பாஜக ஆர்எஸ்எஸ் வேலை செய்வோம். ஆனால் நாங்கள் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே போக மாட்டோம். அவங்களுக்கே விபூதி அடிக்கிறானுங்க பாருங்க இவனுங்க. பாஜக கிட்டே ஹெல்ப் வாங்கிட்டு ஆர்எஸ்எஸ் கிட்டே ஹெல்ப் வாங்கிட்டு நீங்கள் வந்து உண்மையிலே நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் போகலாம். என்ன கேட்டால் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சீட்டாவது கிடைக்கும், உங்களுக்கு ஒரு அங்கீகாரமாவது கிடைக்கும். உண்மையிலே சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இது கூட எதுக்காக இது கூட நான் சொல்கிறேன்னா நீங்கள் பிரச்சனை கிடையாது. உங்களை நம்பி காசு செலவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த தொண்டர்கள். அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்து கிடைக்கும். அரசியலில் நீங்கள் ஒரு அடித்தளமாக போட்டு திரு விஜயகாந்த் அவர்கள் எப்போ வரும்போது ஃபர்ஸ்ட் சீட்டை ஜெயிச்சார், அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக வந்து போனார். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வலிவான அடித்தளத்தை அமைச்சு போகணும். இதுதானே நீங்கள் உண்மையான அரசியல் பண்ணணும்னா நீங்கள் வந்து பண்ணணும். உண்மையிலே நீங்கள் திமுக எதிர்க்க வந்திருக்கீங்க, திமுக களத்தை விட்டு நீங்கள் வெளியனுப்ப வந்திருக்கீங்க, தமிழகத்தை நீங்கள் ஆளணும், ஆட்சி மாற்றம் வேணும், மக்களுக்காக சேவை செய்யணும்னா நீங்கள் இதை தானே பண்ணணும். இது எதுவுமே பண்ணாமல் நான் வீட்டுக்குள்ள இல்லை, குறைஞ்சபட்சம் நீங்கள் தான் ஆட்சி அமைப்பானா குறைஞ்சபட்சம் மக்கள் கிட்ட வேலை செய்யணும்ல. எதுவுமே செய்யாம நான் பனையூர்லயே படுத்து தூங்கிட்டு இருப்பேன், மக்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க, எல்லார் வீட்டுக்குள்ளே எங்க தலைவர் இருக்காரு. எங்க இருக்காரு உங்க தலைவர்? இப்போ இவர் தனிச்சு நின்னாதான் வந்து இவர் அதிகமான தேர்தல் வேலையெல்லாம் செய்யணும். கூட்டணியில் போயிருந்தா செலவு அவங்களே பார்த்துப்பாங்க, எல்லா வேலையும் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க பேசும்போது விஜய்க்கு ஜெயிக்கணுன்ற ஐடியா இல்லை அப்படின்னா
கூட்டணிக்கு போயிட வேண்டியது, கூட்டணி போறதுல என்ன சிக்கல் அவருக்கு? சார் போக முடியாது சார். உங்களுக்கு கட்டமைப்பே நீங்கள் எப்படி சொல்லி வந்திருக்கீங்கன்னா கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு நீங்கள் சொல்லி வந்துட்டீங்க. இப்போ இவரை நம்பி வந்தவங்க பேக்கெட் எல்லாம் காலி பண்ணணும். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா எந்த கட்சியுமே நம்ம கூட கூட்டணி வரலங்க, யாருமே நம்ம கூட வந்து கூட்டணி இல்லை, ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது, இந்த முறை எதுவுமே பண்ண என்னாலே வந்து இப்போ வழக்குலாம் இருக்குங்க, என்னால் பணத்தை எதுவுமே இப்போ எடுக்க முடியாதுங்க, ஸோ கோர்ட்டு கேஸ்லாம் இருக்குங்க, நான் கோர்ட்டு கேஸுக்கு நிறைய செலவு பண்ணிட்டேன், மாநாட்டுக்கெலாம் நான் நிறைய செலவு பண்ணிட்டேன், அதனால் உங்களோட தேர்தல் செலவுலாம் நீங்களே பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தொண்டனையும் மொட்டை அடித்து அவன் வாழ்க்கையில் வந்து கடைசியில் சேது படத்தில் விக்ரம் சுற்றுற மாதிரி ஒவ்வொருத்தனும் தெருவில் சுற்றணுன்றது தான் தாவேகாவோட அஜெண்டா. ஸோ இதைத்தான் வந்து அவங்க பண்ணுறதுக்கான திட்டங்கள் போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு தாவேகா தொண்டர்களும் சரி, தாவேகா ஆதரவுகளும் சரி, இப்பயே நீங்கள் வந்து தெளிவாய்க்குங்க. உங்களுக்கு உண்மையிலே அரசியல் ஆசை இருந்ததுன்னா சுயேட்சா கூட நில்லுங்க, பிரச்சனை இல்லை. இல்லை வேறு ஏதாவது மித்த பிற கட்சிகளில் போய் போட்டிட்டு நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அரசியலை கற்றுக்கலாம். இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் வாழ்க்கைன்றதே சூன்யமாக தான் இருக்கும். கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேகா தொண்டர்கள்லாம் வந்து மாறி போயிருங்கன்னு சொல்கிறீங்க ஒரு நல்ல எண்ணத்தோட. ஆனால் கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா கட்சியே காணாமல் போயிடுச்சு. கட்சியில் கட்டமைப்பு இல்லாதனால தான் எல்லாருமே தலைமறைவானாங்க. விஜய் அவர்கள் எதுவுமே பேசலை, பொதுச் செயலாளர் தலைமறைவானார், இது எல்லாத்தையும் பார்த்தோம். மதியழகனை குறிப்பாக வந்து மாட்டி விட்டதெல்லாம் பார்த்தோம். அவருடைய புஷியானந்த் அவர்கள் வழக்கறிஞர் பேசினதெல்லாம் கோர்ட்டில். இப்படி இருந்து எப்படி நம்புறாங்க விஜய் அவர்களை? சார் அதுதான் சார், இது என்னன்னா ஆக்சுவலாக ஒரு மனநோய் சார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தர் தலைவராக ஏற்றி என் மண்டையில் உட்கார வச்சிட்டேன்னா நீங்கள் என்ன தான் என் மண்டையை கழுவினாலும் என் மண்டைக்குள்ளே வந்து அது ஏறவே ஏறாது. அது எப்போ அந்த பைத்தியம் தெரியும்னா, நான் போய் உள்ளே போய் வேலை செஞ்சு அடிபட்டு உதப்பட்டு எனக்கு ஒரு புரிதல் வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்க வந்து உள்ளே போய் நிறைய பணம் செலவு பண்ணி அவங்களோட பேசும்போது தான் தெரியும் அவங்க யார், அவங்க உண்மையான முகம் என்ன, அவங்க என்ன கலரு, அவங்க என்ன மக்களுக்கான சேவை செய்ய வந்தாங்க தெரிஞ்சு அவங்க வரதுக்குள்ளே அவங்க வாழ்க்கை போயிடும் சார். 5 வருஷம் 10 வருஷம் வீணாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு நல்ல தலைவராக வந்து மாறுவாங்க. அதை தான் நம்ம வந்து முன்னாடியே சொல்கிறோம், தீர்க்கதரிசியாக இருந்து நம்ம முன்னாடி சொல்கிறோம். நெருப்புன்னு சொன்னாலே சுடுண்டா, போய் இவங்க வந்து தேவையில்லாத வாழ்க்கையை வந்து பொசிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். பொதுமக்களுக்கும் இதன் மூலம் நம்ம சொல்கிறது என்னென்னா, எவ்வளோ அரசியல் கட்சிகள் இருக்குது, எவ்வளோ இயக்கங்கள் இருக்குது, மக்களுக்கான பணி செய்கிறவர்களே நீங்கள் வந்து தேர்ந்தெடுங்க. நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அது உங்களோட உரிமை. ஆனால் இவங்க செய்கின்ற அரசியல் நமக்கான அரசியலா, வெறும் திரை பிம்பத்தை வச்சு மட்டும் யாரையும் வந்து பார்க்காதீங்க. எனக்கும் விஜய் அவர்களை பிடிக்கும். விஜய் அவர்கள் அடுத்த படம் நடித்தா நானும் முதல் ஷோ போய் பார்ப்பேன். ஆனால் அவருக்கு நான் ஓட்டு போடணுன்னா என்கிட்ட 100 கொஸ்டின் இருக்குது, அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 கொஸ்டினுக்கு அவருக்கு வந்து பதில் சொல்லணும். ஏன் நான் உங்களுக்கு ஓட்டு போடணும், நீங்கள் என்ன மக்களுக்காக செஞ்சீங்க. இப்போ நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்கிறீங்க, முதல்வரை வந்து சொல்கிறீங்க, இதே நீங்கள் சொல்கிறீங்க களத்தை விட்டு ஓடி போயிட்டார் ஸ்டாலின்னு சொல்கிறீங்க. 2001 இந்த சம்பவம் நடந்து எனக்கு நல்லா தெரியும். நான் சென்னையில் தான் இருக்கேன். ஒரு பொய் வழக்கு, மேம்பால ஊழல்னு சொல்லிட்டு ஒரு பொய் வழக்கு கலைஞர் மேலே வந்து போடுறாங்க. அப்போ வந்து அதிமுக ஆட்சி வந்து நடந்துட்டு ஒரு இரவில் வந்து கைது பண்ணுறாங்க. அப்போ வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னால் அப்போ வந்து சென்னை மேயராக வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள். ஆமாம். அப்போ வந்து போடுறாங்க, இவர் வந்து ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டு. அவர் ஊரில் இல்லைன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து சனிக்கிழமை நீங்கள் எதுக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து கோர்ட் இருக்காது, ஸோ குறைஞ்சது ஒரு 2-3 நாள் உள்ளே இருக்கணுன்றதுக்காக தான் கலைஞர் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே அவர் வராரு, என் மேலே நீங்கள் மாதிரி ஒரு எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்கீங்க, இதை நான் வந்து சட்டப்படி நான் எதிர்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போய் சரண்டர் ஆகிறார். இதுதான் வந்து ஒரு தலைவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணை முதல்வரும் பார்த்தீங்கன்னா கைதாயிருக்காரு, ஜெயிலில் இருந்திருக்காரு. நீங்கள் எங்கே சார் இருந்திருக்கீங்க, உங்கள் மேலே வழக்கே கிடையாது, நீங்கள் A1 கிடையாது. திருச்சியில் வந்து இவ்வளோ பெரிய வந்து கரூரில் இவ்வளோ பெரிய சம்பவம் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் சொல்கிறாங்க சார் 30 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தகவல் 30 பேர் சார். வேகமாக ஓடினீங்களே சார், நீங்கள் ஓடிட்டு இன்னைக்கு நீங்கள் வந்து பேசுகிறீங்க. சோசியல் மீடியாவில் பார்த்தேன், விஜய் அவர்களுக்கு தெரியாது, ஏதோ கடிந்து கொண்டார் நிர்வாகிகள்லாம். ஏர்போர்ட்டில் வந்து யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டு போயிருக்க வேண்டியது. பத்திரிகையாளர் இப்போ தெரியாமல் தான் வந்து அந்த இடத்துல விஜய் போயிட்டாரா? ஏன்னா அதுதான் பயந்து மாதிரி ஒரு பிம்பம் உருவாயிருச்சு. சரிங்க சார், நீங்கள் திருச்சியில் தெரிலன்னே நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு காது கேட்கல, எதுவுமே தெரில. சென்னை ஏர்போர்ட்லேயும் சொல்கிறாங்க சார், அதே நிருபர் குழு வந்து சென்னை ஏர்போர்ட்லேயும் இருக்குது. நீங்கள் அது வரைக்கும் வந்து உங்களுக்கு யாருமே உங்களை தொடர்பு இல்லையா? ஏன் சார் அவ்வளோ தெளிவாக நீங்கள் வந்து புஷியானந்தை வந்தீங்க கரூர் பைபாஸில் இறக்கி விட்டு வரீங்க, திருப்பி ஏர்போர்ட்லேயே உங்களுக்கு சொல்கிறாங்க, பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, உங்களுக்கு இடையில உங்களுக்கு தகவல்லாம் வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து பேசஞ்சர் ஃப்ளைட்டில் வரல, ப்ரைவேட் ஜெட்டில் தான் வரீங்க. நீங்கள் நினச்ச நேரத்துக்கு தான் அந்த ஃப்ளைட்டை எடுக்க முடியும். ஆதவர்ஜுனா உங்களுக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு. சென்னை ஏர்போர்ட்லேயும் இதே கேள்வி கேட்குறாங்க. அங்கேயும் நீங்கள் வந்து காது கேட்கலையா, இல்லை உங்களுக்கு அங்கேயே தெரியலையா, இல்லை நீங்கள் வந்து திருப்பி வந்து வீட்டுக்கு வரீங்க, வீட்டு வாசல்லையும் ஒரு நிருபர் வந்து நின்றுட்டு இருக்காரு. ஆனால் அந்த இது வந்து ஃபுட்டேஜ் நமக்கு வந்து கிடைக்கல. அங்கேயும் வந்து உங்களுக்கு தகவல் பரிமாறாங்க. அப்போ நீங்கள் வேற ஒரு உலகத்தில் இருந்தீங்களா, இல்லை நார்மலாக இல்லையா? நீங்கள்
இப்போ நான் வந்து நார்மலாக இல்லைன்னா நீங்கள் பேசுறது எனக்கு என் மண்டையில் ஏறாது சார். அப்போ நீங்கள் என்ன இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அதையாவது சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் நான் கேட்டுட்டு இருக்கேன் சார், ஏன் இந்த டிலே ஆச்சுன்னு ஒரு விளக்கம் இப்போயா சொல்லிருக்கலாம்ல இந்த பொதுக்குழுல. சரிங்க, உங்கள் மேலே தவறே இல்லைங்க, நான் கிளம்புறதுல ஏன் எனக்கு தாமதமாச்சு? 8:45 நான் வந்து இதில் இருந்திருக்கணும், நாமக்கல்ல இருந்திருக்கணும். 8:45 நான் சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பும்போது இந்த தாமதம் எதனால்? உண்மையிலே எனக்கு உடல் உபாதைகள் இருந்தது, இல்லை எனக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லியிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே சொல்ல. ஆக்சுவலாக இவர் கலந்துக்கிட்ட எல்லா பரப்புரையிலுமே லேட்டாக தான் போனாரா சார்? தொடர்ச்சியாகவே லேட்டாக தான் சார் போகிறது. ஆனால் அவர் வந்து சினிமாவில் அப்படி கிடையாது சார். அவ்வளோ வந்து டீசெண்டாக, அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு மனிதர். அரசியலுக்கு ஏன்னா நீங்கள் திட்டமிட்டு கூட்டங்களை வந்து கூட்டணும், அவனை வெறியேற்றணும் சார். நீங்கள் அவர் வராருன்னு சொல்லி நீங்கள் வந்து அவனை வெறியேற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கூட்டம் வந்து இருக்குங்கண்டி சார். இது நான் எதுக்காக இதை சொல்கிறேன், தாவேகான்ற கட்சி வந்து தமிழக அரசியலேருந்து தொடர்த்தி எரியப்பட வேண்டிய ஒரு கட்சி, ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு. இதுக்கான எந்த விதமான அஜெண்டா கிடையாது. மக்கள் பணியோ, இந்த தொண்டர்களை வந்து சீர்படுத்தணும், அரசியல்படுத்தணும், மக்கள் சேவை செய்யணும்னு இவங்களுக்கு எந்த விதமான அஜெண்டா கிடையாது. யாரோ ஒருத்தர் கொடுக்குற ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க. மக்கள் இதை சீர்தூக்கி பார்த்து இவங்களை வந்து களத்தை விட்டு அப்புறப்படுத்தணும். அதே போல் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து களத்தில் வந்து தாவேகா விசஸ் திமுக தான் இருக்குன்னு தொடர்ச்சியாக எல்லா மீடியாலையும் பேசுகிறாரு. விஜய் அவர்கள் எதுவும் மாற்றி சார், அதுவே ஒரு பச்சை பொய் சார், அப்பட்டமான பொய். ஆனால் இது வந்து நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வர மாதிரி வந்து அதிமுக காரங்களுக்கு ஏன் கோவம் வரல? எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் கட்சியை வந்து உயர்த்தி பேசுறதுக்கு அப்படி சொல்லிடலாம் அப்படி நழுவுறாங்களே தவிர வந்து ஸ்ட்ராங்காக விஜய் வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்களே. ஒருவேளை வந்து கடைசி நேரத்தில் நம்ம கூட்டணி வருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை சார், வழக்கு இருக்குது சார், எல்லார் மேலேயும் வழக்கு இருக்குது சார், சிபிஐ என்கொயரி இருக்குது சார். உங்களை வந்து இந்த விசாரணை அமைப்புகளை வச்சு தானே உங்களை முடக்கிறாங்க சார். திமுகவுக்கும் அதே த்ரெட்டன் இருக்குது சார். அவங்க வந்து அரசியலை எதிர்கொள்கிறாங்க. அதை நீ வழக்கு போடு, நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, இத்தனை ஆண்டு காலம், 75 ஆண்டு காலம் திமுக இன்னைக்கு இருக்குது, களத்தில் இருக்குது. திமுக வந்து பல்வேறு நெருக்கடிகளை வந்து தாண்டி வந்திருக்கு. இது வரைக்கும் 2Gல எவ்வளோ பெரிய நீங்கள் வந்து சொன்னீங்க, அது ஒன்றுமே கிடையாது. திமுக மேலே மட்டும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு பொய்யான பிம்பத்தை தொடர்ச்சியாக கட்டமைச்சிட்டு இருப்பாங்க. வழக்கு வந்தது. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, காத்திலே ஊழல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. 91 பார்த்தீங்கன்னா ஐயா ராஜீவ்காந்தி வந்து இறந்து போகிற, அப்போ திமுக ஆட்சியே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா திமுகவோட கொடி கம்பங்கள் வெட்டி சாய்க்கப்படுது, திமுகவோட தொண்டர்கள் வந்து தாக்கப்படுகிறார்கள். அப்போ வந்து திமுக வந்து நீங்கள் வந்து வீண் பழியை போட்டு திமுக வந்து ஆட்சிக்கே வர முடியாமல் பண்ணாங்க. அப்போவும் திமுக களத்தில் வந்து சந்திச்சது. கலைஞர் அவர்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுறாரு. அரெஸ்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடத்துகிறாரு. அதிமுக வந்து ரவுடிகளை வச்சு திமுக தொண்டர்கள் வந்து வெட்டுறாங்க. உள்ள பூந்து 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து 11 பேர் இறந்து போகிறாங்க, 100க்கும் மேற்பட்டவர்கள் அடிபட்டிருக்காங்க. கலைஞர் அவர்களுக்கு 89 வயது. இதே வந்து ராயப்பேட்டை மருத்துவமனையில் இரவோட போய் தொண்டர்களை சந்திக்கிறார். இதுதான் சார் திமுகவோட வரலாறு. நான் திமுக காரன் கிடையாது, ஆனால் உண்மையை பேசணும் இல்லைங்களா? இந்த மாதிரி களத்தில் செஞ்ச ஒரு அமைப்பு, ஒரு கட்சி, ஒரு தேர்தல் இயக்கத்துக்கே அவங்க வராமல் மக்கள் பணி செஞ்சு தான் வந்தாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், தமிழ்நாடு நாள்னு இருக்குது. அன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திமுக கட்சி வந்து தமிழகத்தையும் அகற்று அரசியலேருந்தே தொடச்சி. ஏன்டா பைத்தியக்காரனே, உனக்கு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொடுத்ததே வந்து திமுக தான். இந்த அரசியலை தயவு செஞ்சு நீங்கள் வந்து படிக்கணும். எதுவுமே தெரியாமல் தற்கூரித்தனமாக நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறது. உங்களுக்கு என்ன அரசியல் உங்களுக்கு தெரியும்? ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன அரசியல் தெரியும்? சிடிஆர் நிர்மல்குமாருக்கு என்ன அரசியல் தெரியும்? உங்களுக்கு ஒன்று நீங்கள் அரசியல் தெரிஞ்சோம். இதுக்கு தான் சார் அவங்க அப்பா வந்து இவங்க திட்டமிட்டு தவிர்க்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, எஸ்ஏசி அப்பா உள்ளே வந்தார்னா அவருக்கு அரசியல் தெரியும், அரசியல் அனுபவம் இருக்குது. குறைஞ்சபட்சம் அவர் வந்து இவனுங்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார்ன்றது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஏன் அவர் அன்னைக்கு அந்த நிகழ்வில் கூப்பிட்றாரு. எல்லா நிகழ்வுகளும் வந்தாரு. நேற்று பார்த்தீங்கன்னா ஏன் கூப்பிடலாம், செருப்பு கழட்டி அடிச்சிருப்பார். அவர் வந்திருந்தாருன்னா அந்த பொதுக்கூட்டத்திலேயே இவனுங்களை செருப்பை கழட்டி அடிச்சிருப்பாரு. அடுத்த கட்ட நிர்வாகிகள் தானே, ஏன்டா என் பையன் ஒழுங்கா சினிமாவில் நடிச்சிருப்பான்னா அவனை கூட்டின்னு வந்து இன்னைக்கு வந்து வழக்கு எவ்வளோ பிரச்சனையில் மாட்டி விட்டீங்க. நீ உண்மையிலே உளமாற திரு விஜய் அவர்கள் வந்து ஃபீல் பண்ணுறாரு. இன்னைக்கு அவருக்கு அந்த துக்கம் வந்து அவருக்கு இருக்குது. அவரால் பண்ண தப்பு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு உண்மையாக ஒத்துக்கும் இல்லை, நேர்மையாக அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பும் கேட்கறதுனால அது உள்ளுக்குள்ளே அவருக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ரெஷராகவே இருக்கிறதுனால ஒரு தகப்பனாக பார்க்குறாரு. ஒரு மகன் வந்து படுற கஷ்டத்தை அவர் பார்க்கும்போது ஒரு மகனுக்கு தான் அப்பாவுக்கு தான் சார் தெரியும் அந்த வழி. அதனால தான் அவர் வந்து கூப்பிடல. ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான அரசியலை வந்து இவங்க பண்ணுறதுனால நம்ம இவங்களை எதிர்த்து பொதுமக்களுக்கு இந்த விஷயங்களை சொல்ல வேண்டிய ஒரு தார்மீக கடமை நமக்கு இருக்கிறதா பார்க்குறோம். இப்போ எஸ்ஏசி அவர்களோட அவங்க அப்பாவுக்கு வந்து இவ்வளோ கோவம் இருக்குதுன்னு விஜய்க்கும் தெரியுமா? அதனால தான் சார் விஜய் சாரே தடுத்துட்டாரு வரவேணான்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா புஷியானந்த் தான் போய் கூப்பிடுவாரு. இல்லை அவர் கோவம் நியாயமானதுன்னு விஜய் நினைக்கிறாரா? ஆமாம் சார், நியாயமானது தெரியும். அந்த கோவம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்திருக்கணும் இல்லையா? 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மீது விஜய் அவர்களுக்கு ஏன் வரல? சார் வராது சார். இவனுங்க தான் எல்லா இடத்துலையும் இவரை போய் சிக்கல் வச்சிருக்கானுங்களே சார். எல்லா இடத்துலையும் சிக்கல். இவனுங்களை நம்பி சினிமா விட்டு வந்துட்டாரு.
இங்க வந்து அரசியல் பண்ணவும் விடுறதில்ல. இது தேவையில்லாத இவர் வந்து இப்ப இந்த கேஸ்லயும் மாட்டி விட்டாங்க. எல்லா பக்கமும் இடியாப்ப சிக்கலா இருக்கும். அவர் எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது இல்ல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிரஷர் விஜய் அவர்கள் ஒரு பொம்மை மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்களா? சார் அவர் உண்மையிலே பாவமாக தான். உண்மையிலே அவருக்காக நான் வந்து பரிதாபப்படுறேன். இந்த சிக்கல்ல இருந்து வரணும்னா அவர் குறைஞ்சபட்சம் நேர்மையா வந்து இருக்கணும். யாரெல்லாம் தவறு பண்றானோ யாரெல்லாம் வந்து இருக்கானோ அவன்லாம் கட்சி விட்டு தூக்கி போட்டு மக்கள் பணி அவர் வந்து செய்யணும். அவர் இவங்க சொல்றதெல்லாம் கேட்காம அவர் வந்து ஒரு தரவுகளை எடுத்து பேசணும் சார். குறைஞ்சபட்சம் ஒரு தரவுகளை வந்து எடுத்து பேசணும். இப்போ திமுக நீங்க எடுத்து பேசுனீங்கன்னா நான் தரேன் சார் உங்களுக்கு இன்புட்டு. திமுக எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தது, இத்தனை வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. மக்கள்கிட்ட நீங்க போய் இலகுவா வந்து ரீச் பண்ணலாம். ஏன்னா மக்கள் பிரச்சனை அது. திமுக வந்து நிறைவேற்றாத எத்தனை திட்டங்களை நிறைவேற்றும் திமுக அப்போ உங்களுக்கு வந்து பதிலீடு சொல்லுவாங்க. நாங்கள் இதெல்லாம் சொல்லவே இல்லைங்க, இதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றிருக்கோம், மக்கள் பணி நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போ முதலீடுகள் குறித்து நீங்கள் பேசுனீங்கல்ல, அப்போ முதலீடு குறித்து தரவுகளோடு நீங்கள் வந்து பாசுங்க. அப்போ திமுக தரப்புன்னு சொல்லுவாங்க இவ்வளோ முதலீடுகள் வந்திருக்குங்க. கடந்த வந்து 10 ஆண்டுகளில் அதிமுக 4.5 லட்சம் கோடி தாங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்து 17 லட்சம் கோடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு தரவுகளோடு சொல்லும்போது தான் அந்த முதலீடுகள் அதிமுக இருந்த 10 வருஷம் முதலீடு வரவே இல்லைங்க, வெறும் வெற்று விளம்பரமாக வந்து நாங்கள் இவ்வளோ சாதிச்சிருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுதானே ஒரு ஆரோக்கியமான அரசியல் இருக்கும். இதுதானே தமிழகத்தை வந்து மேல் நோக்கி வளர்ந்து வந்து போகிறதுக்கான இதாக இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாப் மென்டாலிட்டி, ஒரு ரசிகர் மனப்பான்மை வச்சு நீங்கள் மக்களை பின்னாடி இழுக்கிறீங்கன்னா நாங்கள் ஏன் சார் உங்களை ஆதரிக்கணும்? நாங்கள் ஏன் உங்களுக்கு வந்து ஓட்டு போடணும்? நாங்கள் ஏன் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்? எதுக்காக நீங்கள் வந்து எங்கள் சுக துக்கத்தில் நீங்கள் வந்து கூட நிற்கிறீங்களா? இல்லை என்ன உங்கள் நிலைப்பாடு? எதுவுமே இல்லை, நான் வீட்டிலே இருப்பேன், படுத்துட்டு இருப்பேன், எனக்கெல்லாம் ஓட்டு போட்டுருங்க, நான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறதுக்கு யார் சார் இதெல்லாம் வந்து கேட்பாங்க? இசைசி அவர்கள் முழுமையாக கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்பட்டார். ஏன்னா வந்து நிறைய தகவல் வந்துச்சு தொடர்ச்சியாக. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வந்து டெய்லி வந்து எஸ்ஏசி அவர்கள் விஜய்கிட்ட பேசுகிறாரு, விஜயோட எஸ்ஏசியோட ஆலோசனையும் கேட்குறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி அவர்களும் போகிற மேடையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ரத்தம், நானும் தாவேக்காரன் தான் அப்படிலாம் சொல்லிட்டு பல விஷயங்களை பேசினார். ஆனால் அதற்கப்புறம் வந்து ஒரு கிரகப்பிரவேச வீடியோ வருது. அந்த வீடியோவில் வந்து யாருமே இல்லை, விஜய் அவர்கள் கூட இல்லை, ஆனால் கட்சியோட பொருளாளர் மட்டும் இருக்கார். அவருமே ஓரம் கட்டுப்பட்டு விட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது எஸ்ஏசி அவர்களோட நெருக்கமாக இருக்கனால. ஸோ ஃபேமிலி வைஸ் என்ன சார் நடக்குது? அம்மா மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க, இப்போது எஸ்ஏசி அவர்களும் தொடர்பில் இல்லையா? சார் நான் பொதுவாக வந்து ஒரு தனி மனிதரோட வாழ்க்கையை நம்ம எப்பவுமே நான் பேசுறதுல என்னோட பிரின்சிபலாக நான் வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் கேட்கறதுனால நான் சொல்கிறேன், அப்பாவுக்கும் மகனுக்கான தொடர்பு வந்து சுமூகமான தொடர்பு கிடையாது. நீண்ட நாட்களாக வந்து பேசிக்கிறதே இல்லை. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா, கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியும் சரி, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சரி. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் திரு விஜய் அவர்கள் தொடர்பு கொண்டு ஒரு முறை தான் வந்து பேசினார், அதோட சரி. அதுக்கப்புறம் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது. வீட்டுக்கு வந்து கிரகப்பிரவேசத்துக்கும் வந்து கூப்பிடும் போதும் திரு விஜய் அவர்கள் வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணல. இந்த நிகழ்வுக்கு எப்பவுமே வந்து புஷி ஆனந்த் தான் போய் பயங்கரமாக செட் ப்ராப்பர்ட்டி அவங்களை வந்து பயன்படுத்துவாங்க. போய் கையில் காலில் விழுந்து நீங்கள் வந்து உட்காரணும், மேடையில் வந்து உட்காரணும், இல்லைன்னா அண்ணனை யாரும் மதிக்க மாட்டாங்க, அப்பா அம்மாவே கூட வச்சுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு அவப்பேர் வரும்னு சொல்லி பயங்கரமாக வந்து ட்ராமாலாம் கிரியேட் பண்ணுவாங்க. அவரும் சரி போனால் போது தொலைதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு போவார். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு அப்பா எஸ்ஐசியை வந்து கூப்பிடல. காரணம் என்னென்னா இவங்களுக்கு வந்து பயம். அவர் வந்து சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பார் சார். போய் நீங்கள் கூப்பிடும் போதே கேள்வி கேட்பார், ஏன்டா இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் இவங்களுக்கு வந்து பதில் இல்லை. அந்த பயத்தினோட வெளிப்பாடு தான் விஜய் அவர்கள்கிட்ட சொல்லும் போது வேணாம், அவர் கோபமாக இருக்க கூப்பிடாதீங்கன்னு அவர் வந்து சொல்லியிருக்கலாம். ரொம்ப நன்றி சார். தாவேகா கட்சியோட தற்போதைய செயல்பாடுகள் குறித்து பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.